வணக்கம். தமிழகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். எனக்கு எதுவும் தெரியாது, சிஐடியிடம் கைவிரித்து கோட்டபாய. ராணுவ முகாம்களில் இருந்து துப்பாக்கிகள் மாயம், ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து, 14 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மூச்சுவிட தொடங்கிய பாலஸ்தீனியர்கள், 90 பணைய கைதிகளை விடுவித்த இஸ்ரேல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கதிர்காமத்தில் மெனிக் நதியை ஒட்டியுள்ள அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக 12 அறைகள் கொண்டு கட்டிடத்தை கட்டிய நிலையில் ராஜபக்சவின் பேரில் பெறப்பட்ட மின்சார கட்டணம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அந்த கட்டடத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குற்றப்புலனாய்வுத்துறையிடம் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த கட்டடம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறையினர் நடத்தி வரும் விசாரணை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை கடந்த 17ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்சவிடம் விசாரணை நடத்தியது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த கட்டுமான பணிகள் 2010க்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டன. இது தொடர்பாக கடந்த 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வுத்துறையினரால் யோசித்த ராஜபக்ச விசாரிக்கப்பட்டார். அந்த கட்டடத்தை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் கூறியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராட்சியிடமும் குற்றப்புலனாய்வுத்துறையினர் டிசம்பர் 27 அன்று விசாரணை நடத்தினர். அரசாங்க ஒதுக்கு பகுதியில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் விசாரணை தொடங்கப்பட்டது. கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியான பின்னர் விசாரணை நிறுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா ராணுவ முகாமிலிருந்து T-56 ரக துப்பாக்கிகள் 73 பாதாள உலக குழுக்களின் கைகளில் சிக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். மேற்கண்ட அதிர்ச்சி தகவலை ஜனாதிபதி அனுர்குமார் தெரிவித்துள்ளமை தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இவ்வாறு காணாமற் போன துப்பாக்கிகளில் 38 துப்பாக்கிகளை அதிகாரிகள் வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளதாகவும் எஞ்சிய துப்பாக்கிகள் இதுவரை மீட்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 13 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு துறைகளில் பரவலான சீர்கேட்டை உருவாக்கியதற்காக முன்னைய நிர்வாகத்தை விமர்சித்த ஜனாதிபதி இது தற்போதைய பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பங்களித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்களாக ஸ்ரீலங்கா ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் யாழ்ப்பாணத்தில் நகைக்கடையொன்றில் இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சேருநுவர பகுதியில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 14 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக சேருநுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேருநுவர கந்தளாய் வீதியில் சேருநுவரவில் உள்ள கல்லாறு ராணுவ முகாமுக்கு முன்னால் உள்ள வளைவுக்கு அருகில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காத்தான்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 14 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக சேரனூர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 9 பேர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சாரதியின் கவனையிடமே விபத்துக்கான காரணம் என்பது தெரியவந்துள்ளது. சேரனுவர காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடன் கூடிய காலநிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானம் எதிர்பார்க்கப்படுவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமாகாணத்திலும் மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இஸ்ரேலின் மேற்கு கரையில் உள்ள 90 பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்துள்ளதாக இஸ்ரேலின் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் உடனான போர் நிறுத்த உடன்படிக்கையில் ஒரு பகுதியாகவே இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலை சேர்ந்த 3 பெண் பணிய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளதை தொடர்ந்தே இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டுக்கு மேல் நீடித்து வந்தது. இந்த போரை நிறுத்த அமெரிக்கா, கத்தார், எகிப்து போன்ற நாடுகள் மத்தியஸ்தம் செய்திருந்தது. அதன் அடிப்படையில் காசா முனையில் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டது. அதேபோல் காசாவில் தாக்குதலை நிறுத்தவும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. போர் நிறுத்தம் மொத்தம் 3 கட்டங்களை கொண்டது. போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக 6 வாரங்களில் 33 பணிய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டதுடன் 33 பணிய கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் 1904 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்வதாக தெரிவித்தது. இந்நிலையில் சுமார் 2 மணி நேர தாமதத்துக்கு பின் விடுதலை செய்யப்பட உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகள் 3 பேரின் பெயர் பட்டியலை ஹமாஸ் தற்போது வெளியிட்டு 3 பேரை இன்று விடுதலை செய்தது. இதனையடுத்து இஸ்ரேலின் மேற்கு கரையில் உள்ள 90 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.